வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி வந்து உங்களோட விண்டோஸ் வந்து கிராஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அண்ட் விண்டோஸ் கிராஷ் ஆச்சு அப்படின்னா அதை வந்து எப்படி சரி பண்றது, அதுவும் விண்டோஸ் வந்து நீங்க எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ணாம நீங்க அப்படியே வந்து சரி பண்றதுக்கான வழி என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஸோ உங்களோட பிசியில் உங்களோட விண்டோஸ் வந்து கிராஷ் ஆச்சு அப்படின்னா அதுக்கான ரீசன்ஸ் வந்து நிறையவே இருக்குது. சப்போஸ் உங்களோட சிஸ்டமில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேர் வந்து ஒழுங்காக இன்ஸ்டால் ஆகாமல் இருந்திருக்கலாம். அப்படி இல்லைனா வந்துட்டு ஏதாச்சும் சடனாக வந்து பவர் கட் வந்து ஆச்சு அப்படின்னா உங்களோட சிஸ்டமில் எப்போ ஏதாச்சும் ஒரு முக்கியமான ப்ராசஸ் வந்து ரன் ஆகிறப்ப அது வந்து திடீர்னு ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட சிஸ்டம் அகைன் பூட் பண்ணுறப்ப வந்துட்டு முக்கியமான டேட்டாஸ் வந்துட்டு கரெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களோட விண்டோஸ் வந்து பூட் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் பவர் ஆஃப் ஆகாமல் இருக்கிறதுக்கு யூபிஎஸ் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு உங்களோட விண்டோஸ் கரப்ஷன் மட்டும் அவாய்ட் பண்ணாது, உங்களோட சிஸ்டம்ல இருக்கிற காம்பனன்ட்ஸ்மே வந்துட்டு ஃபெயில் ஆகாம இருக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறமா நீங்க வந்துட்டு இன்ஸ்டால் பண்ற சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்துட்டு கரெக்டான டைரக்டரியில போயிட்டு இன்ஸ்டால் ஆதான்னு பாத்துக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாலேஷன் போறப்ப முன்னாடியே வந்து மென்ஷன் பண்ண மாதிரி இந்த மாதிரி பவர் ஆஃப் எதுவுமே வந்து இல்லாம பாத்துக்கோங்க. ஸோ ரன் ஆகிற ப்ராசஸ் வந்துட்டு ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும். அதனால உங்களோட சிஸ்டம்ல இருக்கிற ஃபைல்ஸ் எதுவுமே வந்து கரெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்காது. ஸோ இதுக்கெல்லாம் அப்புறமா வந்துட்டு உங்களோட சிஸ்டம்ல வைரஸ் அட்டாக் இல்லைன்னா மேல்வேர் இன்ஜெக்ஷன் இது மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு இல்லாம பாத்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி வைரஸ் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா உங்களோட சி டிரைவ்ல இருக்கிற ஃபைல்ஸை வந்துட்டு அஃபெக்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாவே உங்களோட சிஸ்டம் வந்து கண்டிப்பா பூட் ஆகாது. சப்போஸ் உங்களோட சிஸ்டம் வந்துட்டு கிராஷ் ஆயிடுச்சு, அதை வந்து நீங்க சரி பண்ணணும்னு நினைச்சீங்க, ஆனா உங்ககிட்ட வந்து விண்டோஸோட காப்பி எதுவுமே கிடையாது, நீங்க ஃப்ரெஷ் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கும் அப்படின்னா வந்துட்டு நீங்க எந்த வழி வந்து நீங்க சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு சேஃப் மோட்ல போயிட்டு உங்களோட சிஸ்டம் வந்து பூட் பண்ண முடியுமான்னு பாருங்க. சப்போஸ் உங்களோட முக்கியமான டேட்டா ஏதாச்சும் சி டிரைவ்ல இருந்தது அப்படின்னா அது எல்லாத்தையுமே காப்பி பண்ணி உங்களோட நார்மல் டிரைவ்லயோ இல்லைன்னா வேற ஏதாச்சும் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ்லயோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களோட சிஸ்டம் வந்துட்டு ஏதாச்சும் நீங்க லாஸ்டா இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேரால பூட் ஆகாம இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க ஏதாச்சும் லாஸ்டா எந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்களோ அந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு நீங்க சேஃப் மோட்லயே போயிட்டு அன்இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்க ரீபூட் பண்ணீங்க அப்படின்னா மோஸ்டா வந்து உங்களுக்கு விண்டோஸ்குள்ள வந்து பூட் ஆயிடும். பட் இப்போ வந்து பூட் ஆகல அப்படின்னா நீங்க உங்களோட சிஸ்டம் வந்து ஃபுல்லா வந்து ஷட் டவுன் பண்ணிடுங்க. ஸோ தட் உங்களோட ரேம்ல இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே வந்துட்டு கிளீனா வந்து எரேஸ் ஆயிடும். ஸோ ஒரு 5 minutes அதுக்கு மாதிரி வந்துட்டு உங்களோட சிஸ்டமை ஃபுல்லா ஷட் டவுன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து பூட் பண்ணீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களோட சிஸ்டமே வந்துட்டு ஏதாச்சும் இடம் இருந்தது அப்படின்னா அதை வந்து ஃபைண்ட் பண்ணி அதுவா வந்துட்டு கிளியர் பண்ணிடும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்பயுமே வந்துட்டு உங்களோட சிஸ்டம் வந்து ஃபிக்ஸ் ஆகல, உங்களால வந்துட்டு விண்டோஸ்குள்ள போய் பூட் பண்ண முடியல அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு விண்டோஸ் இருக்கிற ஒரு யூஎஸ்பியோ இல்லைன்னா வந்துட்டு ஒரு சிடி டிரைவோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா தேவை. ஸோ ஒன்ஸ் நீங்க வந்துட்டு அதை பூட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணாம அது கீழே பாத்தீங்க அப்படின்னா ட்ரபிள் ஷூட் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ட்ரபிள் ஷூட் ஆப்ஷனுக்குள்ளெல்லாம் போயிட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்துட்டு பூட் அப் இஷ்யூஸ் இது மாதிரியான மெயின் சிஸ்டம்ல இருக்கிற ஃபைல்ஸை வந்துட்டு சரி பண்றதுக்கான டூல்ஸ் எல்லாமே இதுலயே இருக்கும். நீங்க வந்துட்டு விண்டோஸ் மாத்திட்டு தான் உங்களால வந்துட்டு சரி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ ஒரு யூஎஸ்பிக்குள்ள இருக்கிற விண்டோஸ் ஐஎஸ்ஓ வந்து நீங்க பூட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு டூல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கான டூல் வந்து எது யூஸ்ஃபுல்லா இருக்குமோ உங்களோட சிஸ்டம்ல இருக்கிற ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்றதுக்கு, ஸோ அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு உங்களோட சிஸ்டம்ல இருக்கிற இஷ்யூஸை வந்து நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சப்போஸ் உங்களோட சிஸ்டம்ல இருக்கிற மெயின் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து கரெக்ட் ஆயிடுச்சு, அதனால பூட் ஆகல அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃபைலை மட்டுமே வந்து சரி பண்ணும். ஸோ தட் நீங்க எந்த ஒரு சாஃப்ட்வேருமே வந்து அன்இன்ஸ்டாலோ வந்து டெலிட்டோ வந்து பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட் சப்போஸ் நீங்க விண்டோஸ் மாத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க எல்லா டிரைவர்ஸ்ல இருந்து எல்லாமே நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அது வந்துட்டு ரொம்பவே வந்து டைம் வந்து கன்சியூம் பண்ணும். ஸோ விண்டோஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடியே இருக்கிற இந்த ஒரு டூலை வந்து நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு உங்களோட விண்டோஸை வந்து பூட் பண்ண வைக்கலாம். ஸோ இப்போ சொன்ன எல்லாத்தையுமே வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறமா உங்களோட சிஸ்டம் வந்து சரியாகல அப்படின்னா நீங்க வந்துட்டு எதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னா அகைன் ஒரு புது விண்டோஸ் நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ தட் அது கண்டிப்பா வந்து உங்களோட ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிடும். ஸோ அவ்வளோதான் கைஸ், எல்லா ப்ராப்ளமுக்குமே வந்து நீங்க ஒரு விண்டோஸ் வந்து மாற்றணுன்ற அவசியம் கிடையாது. நீங்க வந்துட்டு இந்த மாதிரியான குட்டி குட்டி விஷயங்கள் வந்துட்டு நீங்க பொறுமையா இருந்து எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ஒரு விண்டோஸ் மாற்றணுன்ற அவசியமே இல்லாம நீங்க வந்துட்டு உங்களோட விண்டோஸ் வந்து சரி பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் வந்து டிஸ்லைக் கூட பண்ணலாம். நெக்ஸ்ட் எந்த மாதிரியான வீடியோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல நான் வந்து உங்களை மீட் பண்றேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.